வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீ கோர்ஸ் டாபிக் 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு டாபிக் ட்ரெண்டு, ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்டுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த ட்ரெண்டு முடிஞ்ச உடனே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் செகண்ட் டாப்பிக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படி பாருங்கள். தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், தென் ப்ராக்டிக்கலாக சார்ட்டை வச்சு நிஃப்டி சார்ட்டை வச்சு பார்க்கலாம். So support is level or area on the chart under the market where the buying interest is sufficiently strong to overcome selling pressure. அதாவது சப்போர்ட் லெவல் மட்டும் போடாமல் ஏன் ஏரியா அப்படின்னு போட்டிருக்கேன்னா, சம்டைம்ஸ் என்னென்னா ஒரு விக்கு மட்டும் போட்டுடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஏரியா, அதாவது அந்த ஒரு பாயிண்ட் விக்கோட லோவை மட்டும் எடுக்காமல் நம்ம க்ளோசிங்கும் சேர்த்து எடுப்போம். அதனால தான் சப்போர்ட் ஏரியா அப்படின்றது மாதிரி லெவல் ஆர் ஏரியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போது ஒரு இடத்துல செல்லரால் அது கீழே கொண்டு போக முடியாது. அதுக்கப்புறம் பையர் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு தான் நம்ம சப்போர்ட் அப்படின்றத சொல்கிறோம். தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது அப்படியே ஆப்போசிட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் சப்போர்ட், represent a price area or level over the market where selling pressure overcomes buying pressure. இதுவும் அதே மாதிரி தான். ரெசிஸ்டன்ஸும் நம்ம லெவல் ஆர் ஏரியான்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். பிகாஸ் அதுலேயும் விக்கு இருக்கும். வெறும் ஹையை எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் என்னென்னா வெறும் ஹை எடுக்க முடியாது. அதுவும் ப்ளஸ் க்ளோசிங்கும் எடுத்து அந்த ஏரியாக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் நம்ம எடுக்கணும். இதுவும் அப்படி தான். மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பையரால் டாமினேட் பண்ண முடியாது. அங்கேருந்து செல்லர் டாமினேட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து இது எக்ஸாம்பிள், இது சப்போர்ட் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. போனதுக்கப்புறம் இதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல. அகெயின் இட் ஹஸ் கம் டவுன். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் போக முடியல. ஸோ வி கால் இட் திஸ் ஆஸ் அ சப்போர்ட். அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகுது. போயிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் போக முடியல. ஸோ வி கால் இட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அகெயின் கீழே வருது. இதுக்கு கீழே போக முடியல. ஸோ வி கால் இட் அஸ் அ சப்போர்ட். அகெயின் இஸ் மூவிங் அப். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ஸு இருக்கும். ஓகே, in an uptrend the resistance levels represent passes in that uptrend and are usually exit in some point of time. ஒரு அப்ட்ரெண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஓகே, அந்த டைமில் ஓகே ஒரு அப்ட்ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு பாஸ் பண்ணும், அவ்வளோதான். திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் திரும்ப போய் பிரேக் பண்ணும், ஒரு பாஸ் போடும். இந்த சார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி தான். இது அப்ட்ரெண்டோட சார்ட்டு தான். ஸோ மார்க்கெட் மேலே போகுது, இங்கே ஒரு பாஸ் தான். ஓகே, இது வந்து கண்டினியூஸ் இது கிடையாது. இங்கே ஒரு பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி கீழே சப்போர்ட் வருது. இந்த சப்போர்ட் ஏற்கனவே போட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. இதுதான் நம்ம ட்ரெண்டில் பார்த்துருப்போம். அகெயின் மார்க்கெட் இஸ் மூவிங் அப். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது, திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்குது, திரும்ப அதே ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. ஸோ அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி இருக்கும். டவுன் ட்ரெண்டில் in a down trend support levels are not sufficient to stop the decline permanently but are able to check it at least temporarily. டவுன் ட்ரெண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு சப்போர்ட் ஏற்கனவே போட்டிருக்குன்னா அந்த சப்போர்ட்டை திரும்பி பிரேக் ஆகும். ஓகே, திரும்ப ஹையரை போக முடியாது. திரும்ப ஏற்கனவே போட்ட சப்போர்ட்டை அகெயின் பிரேக் பண்ணும். இது ஒரு டெம்பரவரி தான். பிகாஸ் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாக்ஸோ இல்லை ஒரு நிஃப்டியோ ஒரு அந்த இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, இட்ஸ் கண்டினியூஸ்லி மேலே போகும். ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ அப்போது டவுன் ட்ரெண்டில் என்ன ஆகும்னா, ஏற்கனவே போட்ட சப்போர்ட்டை திரும்ப பிரேக் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் அண்ட் கான்செப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட் அப்படின்றது தெரியல அப்படின்னா, ஏற்கனவே ப்ரைஸ் ஆக்ஷன் டாபிக் 1 கொடுத்துருக்கோம். அந்த டாபிக் 1 நீங்கள் பாருங்கள். So that you can able to understand what is trend. Okay, then only you can able to understand support and resistance concept. For an uptrend to continue, each successive low support level must be higher than the one preceding it. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஈச் ரேலி ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவல் மஸ்ட் பி ஹையர் தென் ஒன் பிஃபோர் இட். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் இப்படி தான் ஆகும். ஒரு சப்போர்ட் எடுக்கும்,
அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகும். திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் பாஸ் பண்ணும். திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் அப் ட்ரெண்ட் இருக்கும். அதாவது அசெண்டிங் பேட்டர்னாக தான் இருக்கும். சரி, இங்கே ஒரு லோ போட்டிருக்கோம், திரும்பி ஒரு ஹை போட்டிருக்கோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹையர் ஹை, லோ, ஹையர் ஹை சொல்லியிருப்பேன். டவுன் ட்ரெண்டில் லோ லோ சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது இந்த இதில் நீங்கள் கிளியராக செக் பண்ணலாம் ஹையர் ஹையை. ஸோ மார்க்கெட் மேலே போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ், திரும்ப கீழே வருது, ஒரு சப்போர்ட்டு, திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுது, அகெயின் சப்போர்ட்டு, தென் அகெயின் ஒரு ஹை வருது. ஓகே, 1 minute. ஸோ இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போயிட்டுருக்கு. அடுத்து இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு டிசெண்டிங் பேட்டர்னாக இருக்கும். மார்க்கெட் வந்து இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லோவர் லோவை, அதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஸோ ரிவர்சல் ரோல் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சப்போர்ட் லெவல் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏற்கனவே ஒரு சப்போர்ட் போட்டிருக்கோம், அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கும், அதுக்கப்புறம் அது கீழே பிரேக் ஆகிட்டு திரும்ப அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெண்டை பார்த்தவங்களுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஆல்சோ வில் பிகம் சப்போர்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் மாறும். ஏற்கனவே அது ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம், அதை வந்து அடுத்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அதுவே சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ஸை பார்க்கலாம். மார்க்கெட் மேலே போயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, திரும்பி கீழே வந்திருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, தென் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டு ஹையர் ஆகி போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகைன் இஸ் மூவிங் அப். அகைன் பாருங்க, ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு. இதை நம்ம லைவ்ல நிஃப்டியில் என்னென்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம பேசுகிற எல்லா டாப்பிக்கும் நான் லைவ்ல அதை லைவ் சார்ட்டில் காமிக்கிறேன். இங்கேயும் பாருங்க, கண்டினியூஸாக ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அது இறங்கினதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல அதுவே ஒரு ஏற்கனவே போட்ட சப்போர்ட்டையே ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. தென் இந்த சார்ட் இதையும் பாருங்கள், இதுவும் அப்படி தான். ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ், தென் ரெசிஸ்டன்ஸை அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனோன்னே அகெயின் நியூ ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு, திரும்ப ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக வந்து எடுத்திருக்கு. ஸோ ரிவர்சல் ஆஃப் ரோல் வந்து இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த இடமும் பார்க்கலாம் நீங்கள். இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பிளேஸ்லேயே ஒரு சில பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்திருக்கும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, தென் அகெயின் இட்ஸ் கம் டவுன், ஸ்மால் சப்போர்ட்டு, தென் அகெயின் இஸ் மூவ்ட் அப், ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிருக்கு. திரும்ப ஒரு சப்போர்ட் எந்த இடம்னா ஏற்கனவே போட்ட ரெசிஸ்டன்ஸை இப்போது சப்போர்ட்டாக வந்திருக்கு, திரும்பி அஸ் மூவ்ட் அப், அகெயின் அஸ் கம் டவுன், இப்போது ஏற்கனவே போட்ட இப்போ சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸாக மாறிருக்கு. ஸோ ரிவர்சல் ரோலை மாற்றி மாற்றி கூட இது ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் பார்ட்ஸுக்கு வந்துடலாம். இவ்வளோ நேரம் தியரிட்டிக்கலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஓகே, எந்த இடத்த எப்படி எந்த மாதிரி இருக்கும், ரோல் ரிவர்சல் எப்படி நடக்கும், அப் ட்ரெண்டில் எப்படி அசெண்டிங்காக இருக்கும், டவுன் ட்ரெண்டில் எப்படி டிசெண்டிங்காக இருக்கும்ன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் ஹரிசாண்டல் லைன் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு லைன் போடணும், ஏற்கனவே போட சப்போர்ட்டை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது ஒரு பார்ட் அவ்வளோதான். பட் இன்னொன்று என்னென்னா ரவுண்ட் நம்பர், எல்லா ரவுண்ட் நம்பரும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கணும். அதை வந்து அட்வான்ஸாக நம்ம பார்க்க தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் ரவுண்ட் நம்பர் இட் கேன் பி 25,000 ஆர் 24,500, 23,000, 24,000, 26,000, அது எல்லாமே பார்க்கணும். அதேமாதிரி ரவுண்ட் நம்பர் நீங்கள் அதை கவனிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸில் நீங்கள் இப்போ ஒரு பாலை உருட்டி விட்றீங்க, அதாவது ஒரு பாலை அப்படி மேலே விடுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே விட்டீங்களோ அதே இடத்துலலாம் வந்து நிற்காது, அது அங்கே எங்கேன்னு மாறும். அந்த மாதிரி தான் இந்த ரவுண்ட் நம்பர்ன்றது அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ரியாக்ட் ஆகுதான்றதை பார்க்கணும். இப்பயே பார்த்தீங்கன்னா லைவில் காமிக்கிறேன் நான், அது 24,500ம் 25,000ம் மாற்றி மாற்றி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஆனால் அந்த ஃபிசிக்ஸ் சொன்ன மாதிரி தான், 25,000 மேலே சும்மா கொஞ்சம் போயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப கீழே 24,500 வந்திருக்கும். மேபி 24,500 ப்ராப்பராக அந்த இடத்துல நிற்காம
மேபி ஒரு 40, 50 பாயிண்ட் வந்து திரும்ப கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். ஆனா அது ஓவரால் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் நம்பர்க்குள்ள தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்றத நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க வரையும்போது உங்களுக்கு அது மைண்ட்ல தெரியணும். ஸோ ஹாரிசான்டல் லைன் இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. தென் ரவுண்ட் நம்பர் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ட்ரெண்ட் லைன்ல நீங்க என்ன ட்ரெண்ட் லைன் வேணா வரையலாம். ஓகே. அது சேனல்ல வரையலாம். டிசெண்டிங், அசெண்டிங் அதெல்லாம் ஒரு ஒரு டாபிக்கா நம்ம மூவிங் ஃபர்தர் பார்க்க போறோம். பட் ட்ரெண்ட் லைன் வரையறதுலயும் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பார்க்கலாம். தென் ஃபெபனோக்கியும் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா பார்க்கலாம். ஃபெபனோக்கிய நான் இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட டச் பண்றேன். பட் ஃபெபனோக்கி நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாவே ஒரு புதுசாவே ஒரு வீடியோஸ் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ ஃபெபனோக்கில அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த 4 விஷயம் இருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல. நாட் சும்மா ஒரு லைனை வரைஞ்சிட்டு இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஹாரிசான்டல் லைன், தென் ரவுண்ட் நம்பரும் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா அத பார்க்கணும். ட்ரெண்ட் லைனையும் பார்க்கணும். ஃபெபனோக்கியும் பார்க்கணும். ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஹவ் டு ஐடென்டிஃபை ட்ரெண்டுன்றது. பட் அந்த ஹவ் டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ல எந்த இடத்துல சப்போர்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு முன்கூட்டியே நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹெட்ஜ் வந்து பெட்டரா இருக்கும். இனிமே நம்ம இப்போ சார்ட்லயே பார்க்கலாம் இத. ஒரு ஒரு இதுவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் நம்பர பாருங்க. ஹாரிசான்டல் நம்பர்ல இப்போ வர எக்ஸாம்பிள் ஒரு அருமையான எக்ஸாம்பிள். ஸோ இத நீங்க கிளியரா இந்த ஹாரிசான்டல் நீங்க செக் பண்ணலாம். இதுதான் வந்து ஏற்கனவே இப்போ போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி இப்போ போட்டிருக்க சப்போர்ட்டும் இதுதான். இது ஒரு 25,000. திஸ் இஸ் கம்ஸ் இன்டு 24,500. ஸோ இப்போ என்னன்னா இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த இந்த இடத்த நீங்களே பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு மேலே போயிருக்கு. ஓகே, திஸ் ஆல் த திங் இஸ் ஓகே. இப்போ அப் ட்ரெண்டு. ஓகே, ட்ரெண்ட் இப்போ இந்த இடத்த பிரேக் ஆனோன்னா ஹையர் ஆகி போயின்னு இருக்கு. ஓகே, ஹையர் ஆகி போனோன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கிறான் பாருங்க. எப்படி பாஸ் பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 தான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு. தென் இட் ஹஸ் கம் டவுன் டு ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட், திரும்ப இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட், அகெயின் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட்டு. இப்போ மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இது இது இந்த இந்த விஷயத்த நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது ஒன்றுமே பண்ணல. நான் ஹரிசான்டல் லைன் அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு சப்போர்ட் போட்டிருக்கு. இதை நான் போட்டிருக்கேன். இங்கே ஒரு சப்போர்ட் போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ்க்குள்ளேயே மார்க்கெட் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு we have put only just an horizontal line. ஓகே, இப்போ இந்த ஹாரிசான்டல் லைனில் இந்த இடம் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த லோ வந்திருக்கு. இந்த லோ நீங்கள் இங்கே வந்து தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு லைனை போட்டுறேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். சரி, நான் வந்து இதை ஜஸ்ட்டு எதுவுமே பண்ணலை. ஒரு ஹாரிசான்டல் லைன் தான் போடுறேன். ஓகே, வேறு எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. ஓகே, இது வந்து நம்ம ரெட் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடம் பாருங்கள். ஓகே, இதை கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்த நீங்கள் கிளியராக செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது ஏற்கனவே பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நவ் ஹஸ் பிகம் சப்போர்ட். நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கலாக பேசணும். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். திஸ் இஸ் ஆல்ரெடி ஆக்சுவலி மேட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஒரு டவுன் வந்திருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகி ஒரு டவுன் வந்திருக்கு. ஸோ இங்கே இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அகெயின் இங்கே பாருங்கள், திரும்பி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து பயங்கரமான அப்பு போயிருக்கு. ஸோ எத்தனை முறை 1, 2, 3, 4, 5, 6 ஓகே, 2 முறை ரெசிஸ்டன்ஸு, 4 முறை சப்போர்ட்டு. அண்ட் இங்கே பாருங்க 5வது முறை இந்த இடத்துல அதே இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் நான் அந்த ஏரியான்னு சொன்னேன். இது ஒரு விக்கு போட்டிருக்கு. அதனால தான் இது ஒரு ஏரியா சொன்னேன். இப்போ நான் இதை க்ளோஸில் எடுத்திருக்கிறேன்.
பட் இதுதான் ஏரியா. இது நான் YouTubeல நெறைய முறை சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாக்குள்ள வந்ததுன்னா பை பண்ணிக்கோங்கன்றத. அது எப்படி பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சு தான் அது வந்து சொன்னது. வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்ல. இங்க பாருங்க 2 முறை இங்க ரெசிஸ்டன்ஸ் அதே இடம். இங்க ஆல்ரெடி 4 முறை சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. இப்போ இங்க 5வது முறை திரும்பி இங்க சப்போர்ட் எடுத்து திரும்பி எங்க போயிருக்கு பாருங்க. மேல போயிருக்கு. ஸோ ஒண்ணுமே பண்ணல. ஒரு ஜஸ்ட் அ சிம்பிள் ஹாரிசான்டல் லைன் நீங்க வந்து எவ்வளோ இதுவா இருக்கு பாருங்க. நீங்க ஹவ் டு ஐடென்டிஃபை ட்ரெண்டோட இத கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப இது ஈஸியா இருக்கும். மார்க்கெட் எந்த மாரி போகுதுன்றது ரொம்ப கிளியர் கட் இதோட நீங்க போகலாம். ஓகே. ஸோ ஹாரிசான்டல் லைன் நத்திங் எல்ஸ். இப்போ ஒரு மார்க்கெட் இப்போ கீழ வருது. வந்தோனே இந்த இடத்துக்கு கீழ போக முடியல. ஸோ அப்போ இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வரைஞ்சுக்கிறோம். இப்போ இங்க மார்க்கெட் மேல போகுது. இதுக்கு மேல போக முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சுக்கிறோம். இந்த ஹாரிசான்டல் லைன் பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அகைன் இப்போ இங்க ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. ஸோ ஒரு லைன ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைனு இஸ் சப்போர்ட்டிங் நாட் ஒன்லி இந்த பிளேஸ்ல. ஒரு முறை வரும்போது நீங்க வரையறீங்க. ஆனா அது ஃபியூச்சர்ல எத்தனை முறை அது திரும்பி திரும்பி சப்போர்ட் இது பண்ணுது பாருங்க. இதுவே பாருங்க இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பட் இங்க ரெசிஸ்டன்ஸ் has become support. Again support இங்க is become actually a resistance. Here also resistance, here also resistance. Again இங்கேயும் வந்து ரெசிஸ்டன்ஸா அது ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு லைனு ஹாரிசான்டல் லைனே இல் கிவ் யூ a lot ஆஃப் மீனிங். நீங்க அந்த சார்ட்டோட அப்படியே பேச ஆரம்பிப்பீங்க. நம்ம சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த நீங்க இத அப்படியே நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நீங்க நான் வந்து இத இந்த நிஃப்டி தான் காமிக்க முடியும். அதனால நிஃப்டிய காமிக்கிறேன். நீங்க நெறைய ஸ்டாக்ஸு நீங்க என்ன ஸ்டாக்ஸ் எய்ம் பண்றீங்க? எந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க உங்களுடைய ஹோம் ஒர்க்க நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு நிஃப்டில ஜஸ்ட் இது டெய்லில காமிச்சிருக்கேன். எத்தன மாதிரி சப்போர்ட் வந்திருக்கு, எத்தன மாரி ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாரி இருக்கு. இப்போ இது நமக்கு பிரேக் ஆச்சுன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. சிம்பிள் ஹாரிசான்டல் லைன்லயே ஓகே இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஓகே அடுத்து இதுதான் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதுதான் இருக்கு அப்படின்றத நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகும்போது, பிரேக் அவுட்டு, பேட்டர்ன்ஸு அதெல்லாம் நெறைய அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல யூ மஸ்ட் நோ ஓகே இது இங்க இருந்து எது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல இருந்து இங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையும் பிரேக் ஆச்சுன்னா அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா எங்க போலாம்னா இங்க நீங்களே பார்க்கலாம். ஏற்கனவே இங்க போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸ் மேபி இட் கேன் மேபி ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் ஆகலாம். திரும்ப இங்க ஒரு சப்போர்ட் போட்டிருக்கு. மேபி இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு சப்போர்ட்டா மாறலாம். அப்படின்றத நீங்க இங்க கிளியர் கட்டா எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம ஹிஸ்டரி ரிப்பீட் இட்செல்ஃப்னு போன வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ ஏற்கனவே எங்க வந்திருக்கோ அதே இடத்துல தான் நீங்க கிளியரா பாருங்க. ஏன் இந்த இடத்துல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். இவ்ளோ இவ்ளோ பிளேஸ் இருக்கு. இவ்ளோ இடம் இவ்ளோ இது இருக்கு. இந்த இடத்துக்குள்ள அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டு மூவ் ஆயிடுச்சு. பீப்பிள் மே சே இங்க வந்து இந்தியா, பாகிஸ்தான் வார் வந்தது, சீஸ்ஃபயர் வந்தது. தே கேன் டெல் எனிதிங். ஆனா அதெல்லாம் பார்த்தா நம்மளால ஒரு பைசா கூட பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைஞ்சிட்டீங்க ட்ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப் பார்த்தது வந்து ஒரு ஜஸ்ட் ஹரிசான்டல் லைன் பார்த்தோம். இந்த ஹரிசான்டல் லைன்லேயே நிறைய கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ இது வந்து 24,500 ரவுண்ட் நம்பர், 25,000 ரவுண்ட் நம்பர். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் இத்தனை முறை வந்திருக்கு. இது வந்து என்ன பிளேஸ்னா இது வந்து நீங்கள் 21,819 சொல்லலாம், இது சொல்லலாம். பட் ஃபார் மீ திஸ் இஸ் ஆக்சுவலி 22,000 தட்ஸ் ஆல். ஸோ 22,000 சும்மா அதெல்லாம் அது பேனிக் பண்ணுறது, ட்ரேடர்ஸை ட்ராப் பண்ணுறது, ரீட்டைல் ட்ரேடரை வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்குமே தவிர பட் ஃபார் மீ திஸ் இஸ் 22,000. ஸோ ஒரு ரவுண்ட் நம்பரும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இதில் இருக்கும். இப்போ இது நான் நிஃப்டிக்கு ரவுண்ட் நம்பர் நான் இந்த மாதிரி 24,500 25,000 இந்த மாதிரி சொல்கிறேன்.
நீங்கள் ரூ. 100 ஸ்கிரிப்ட் தான் பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரூ. 90 80 போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரவுண்ட் நம்பர் ஆல்சோ இன் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டு நம்ம இப்போது ஆஸ் ஆஃப் நவ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போது இந்த மூணாவது என்ன பார்க்கலான்னா, இப்போ நம்ம சேனல் இப்போது ஒரு ட்ரெண்ட் லைனை பார்ப்போம், ஒரு பேசிக் ட்ரெண்ட் லைன். நீங்கள் இதில் இந்த சார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஓகே, ட்ரெண்ட் லைன்ன்றது நத்திங் எல்ஸ். இப்போ நம்ம எப்படி சப்போர்ட்டை வந்து மார்க்கெட்டு அதுக்கு மேலே கீழே போக முடியல, அங்கேருந்து பையிங் ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கு ஒரு சப்போர்ட் வரைஞ்சப்போ ட்ரெண்ட் லைன் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நீங்கள் ஒரு 45 டிகிரியில் ஆர் ஒரு என்ன 45 டிகிரிக்கு மேலே என்ன இருக்கும், 45 டிகிரின்றது ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தான் 45 டிகிரின்னு சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் 1லேருந்து 2, ஓகே, 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். மீதி வர்றது எது வேணால் வரட்டும், நீங்கள் 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த இடத்துல, ஸோ இங்கே இந்த இடத்த பாருங்கள், ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி இருக்குது. ஓகே, யூ கேன் ஏபிள் டு செக். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக இதே பேட்டர்ன் இருக்குது. ஓகே, இப்போது கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்களே பாருங்கள். ஓகே, எத்தனை முறை இதுவாகிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ், இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 4 ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடம் நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ஒரு இதை போடுறோம். செகண்டு அதே தான் பண்ணுறோம். ஸோ கீழே ஓகே ஒரு சப்போர்ட் லெவலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். நல்லா கவனிங்க, கரெக்டாக இன்னும் பண்ணல. சரி, ஓகே, ஓ இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே நான் பண்ணல. திஸ் இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது என்ன ஆயிருக்குன்னா, நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனில். இது என்ன ஆயிருக்கு, திரும்பி 3வது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, 4வது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, 5வது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் இங்கே சப்போர்ட் பாருங்கள். இந்த சப்போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் 1 சப்போர்ட், and this is second support, and this is third support, and this is fourth support. Okay, so இது ஒவ்வொரு முறை பாருங்க, இந்த சப்போர்ட் now it has become actually a resistance. ஸோ எதுவுமே நான் ஜஸ்ட் பண்ணல, ஒரு ரெண்டு பாயிண்ட்டை ஐ ஜஸ்ட் கனெக்டட், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணல. இந்த பார்ட்டு ஓகே, இப்போ இந்த க்ளோஷர் டு இந்த பார்ட்டை நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே 5 முறை ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, இந்த இடத்துலையும் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து கிளியர் கட், உங்களுக்கு ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. அதேமாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இங்கே மட்டும் சப்போர்ட் இல்லை, இந்த சப்போர்ட் இங்கே பிகம் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைனில் வரைஞ்சி கூட நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் ஹரிசாண்டல் லைன் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 45 டிகிரியில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்களா, அது மார்க்கெட்டே சொல்லும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், மார்க்கெட்டை பார்க்க தெரியும். இப்போ இந்த இடத்துல போய் நான் எப்படி ட்ரெண்ட் லைன் இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுவேன், கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல் லைன் தான் போட முடியும். ஓகே, இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல தான் நீங்கள் இப்படி ஒரு மார்க்கெட் இப்படி இந்த மாதிரி போகிறது தான் நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். ஹரிசாண்டல் லைன் பார்த்துட்டோம், ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டோம். தென் ட்ரெண்ட் லைன்லேயும் அதே மாதிரி தான் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் சப்போர்ட், அந்த மாதிரி மாறும். ஸோ மூணாவது வந்து நம்ம என்னென்னா ஃபெபனோக்கியை வந்து பார்க்க போகிறோம். ஃபெபனோக்கியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில விஷயங்களை எடுத்துருவோம். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஃபெபனோக்கியில் பாருங்கள். சரி, ஓகே, இந்த ஃபெபனோக்கியில் நான் ஜஸ்ட்டு ஒரு மீனிங்ஃபுல் ஹையோ மீனிங்ஃபுல் லோவையோ எடுக்கிறேன், ஆர் மீனிங்ஃபுல் லோவையோ மீனிங்ஃபுல் ஹையோ எடுக்கிறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்டு இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். இங்கேருந்து கீழே வருது. இது வரைக்கும் மேலே ஹையர் ஆகி போனது. இங்கே லோவரில் வருது. இங்கே ஒரு லோ போயிருக்கு. திரும்பி மேலே போயிட்டு இந்த லோவை பிரேக் ஆகிருக்கு. ஸோ தட் இது ஒரு மீனிங்ஃபுல் ஹை அண்ட் இது ஒரு மீனிங்ஃபுல் லோவாக எடுக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஃபெபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ஜஸ்ட்டு இப்படி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதில் ஃபெபனோக்கில ரொம்ப முக்கியமான பார்ட் என்னென்னா 50%ன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. 61.8ன்றது முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப ஹைலி புல்லிஷாக இருக்கும் போதோ இல்லை ஹைலி பேரிஷாக இருக்கும் போதோ 38.2ன்றது முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நிறைய முறை இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிகவர் ஆகிருக்கு. நீங்கள் கிளியராக கால்குலேட் பண்ணலாம். ஃபெபனோக்கியே போட்டுட்டு இது எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 38.2%லேருந்து ஏறிட்டு திரும்ப இங்கே 50% எக்ஸாக்டாக 50%ல் வந்திருக்கு. ஸோ இந்த 50%ல் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, இப்போ இங்கே மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் ரிகவர் ஆகுது. அப்போ ஓகே, இங்கேருந்து இதை ஃபெபனோக்கி போட்டிங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். திஸ் ரெசிஸ்டன்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரொம்ப நல்ல கேஷ் பண்ண நான் இதை. ஸோ அதனால் இது நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மீ. ஒய் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மீன்றது இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, வி ஆல்ரெடி சேட் ஓகே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸை போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் பிகம் சப்போர்ட் நவ். ஓகே, அகெயின் இங்கே மூணாவது ஒரு முறை இதே இடத்துல மூணாவது ஒரு முறை திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு. சேம் பிளேஸ் இதே ஒரு இடத்துல அகெயின் ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணியிருக்கு. இது இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு முறை இங்கே ரெசிஸ்டன்ஸ், 2 முறை சப்போர்ட், அகெயின் ஒரு முறை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி 2 முறை ரெசிஸ்டன்ஸாகவும் 2 முறை சப்போர்ட்டாகவும் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதே இடத்துல திரும்ப ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5வது முறை இது வந்திருக்கு. இது ஒரு கன்ஃபர்மேஷன். 2வது கன்ஃபர்மேஷன் இது ஹரிசாண்டல் கன்ஃபர்மேஷன். 2வது கன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்ம ரொம்ப கிளியராக இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சுருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையர் பாயிண்ட்டு. ஸோ இது 2வது கன்ஃபர்மேஷன். 3வது கன்ஃபர்மேஷன் ஃபெபனோக்கியை ஜஸ்ட் இந்த ஹையிலேருந்து மீனிங்ஃபுல் ஹையிலேருந்து இங்கே ஒரு மீனிங்ஃபுல் லோ வரைக்கும் ஜஸ்ட்டு நான் ஒன்றுமே பண்ணல. அது ஃபெபனோக்கியை இழுத்து இருக்கிறேன். அங்கே இங்கே கேல்குலேஷனில் எக்ஸாக்டாக 50% வருது. ஸோ 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தட் திஸ் வில் பிகம் அ வெரி குட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கிளியராக தெரியுது. அங்கேருந்து நீங்களே பார்க்கலாம். அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 24,800 அந்த ரேஞ்சில் இருந்து தென் இட் ஹஸ் கம் டு 21,800. இங்கேருந்து 3,000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி வி ஹவ் காட் 3 கைண்ட் ஆஃப் அ கன்ஃபர்மேஷன். We have got a confirmation of horizontal line 1, 2 ட்ரெண்ட் லைனும் கனெக்ட் ஆகுது, 3வது ஃபெபனோக்கியும் கனெக்ட் ஆகுது. ஸோ ஃபென்டாஸ்டிக் கனெக்ஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 கன்ஃபர்மேஷன், ஓகே 3 கன்ஃபர்மேஷன்லாம் தட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கன்ஃபர்மேஷன். அங்கேருந்து நம்ம ட்ரேடிங் பிளானை பார்க்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சார்ட் ரீடிங்கை பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் ரீடிங்கு உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்ன இருந்தாலும் நான் என்ன தான் இதை சொன்னாலும் நீங்கள் போய் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நிறையா சார்ட்டை பார்க்க தான் உங்களுக்கு கிளியராக இது புரியும். ஸோ எந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு யூ நீட் டு see what is the trend is going on as of now, whether if it is going on higher high or lower low. அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஓகே, பார்த்ததுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே தெரியணும். ஓகே, இப்போ எந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடலாம். ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரையலாம். 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். அதுதான் ட்ரெண்ட் லைன்.
இல்லையா ஃபெபனோக்கி ஏற்கனவே இப்போ ட்ரெண்ட் போயிருக்குன்னா அந்த ஃபெபனோக்கி எது வரைக்கும் போகலாம் 38%, 50%, 61.8 இதுக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, ஏற்கனவே இங்கே ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ வரலாம். ஏற்கனவே இங்கே ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனோட ஹை இது ட்ரெண்ட் லைனோட லோ இது. ஸோ இதுக்குள்ளே வந்ததுன்னா இது வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாக மாறலாம் அப்படின்றத நீங்கள் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஹவு டு ஐடென்டிஃபை ட்ரெண்டில் ஜஸ்ட்டு மார்க்கெட்டு இப்படி போச்சுன்னா ஓகே ஹையர் ஹையை கட் ஆச்சுன்னா பையின்றது ஒன்று. பட் ஹையர் ஹையை கட் ஆச்சு அதுக்கப்புறம் பையி எந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸ், எந்த இடத்துல சப்போர்ட்டு, எந்த இடத்துல கட் ஆகும் அப்படின்றத நீங்கள் இந்த நான் சொன்ன 4 விஷயம், இன்னும் ஹரிசாண்டல் லைன், இன்னொன்று ரவுண்ட் நம்பர், 3வது ட்ரெண்ட் லைன், 4வது ஃபெபனோக்கி, இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல வந்தால் நான் என்ன ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க போகிறேன்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். இதை நான் வந்து டெய்லியில் காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஈவன் யூ கேன் சேஞ்ச் இட் இன்டு இப்போ இன்ட்ராடேக்கு 15 மினிட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே இந்த 15 மினிட்ஸில் கூட நீங்கள் கொண்டு வரலாம். இங்கே பாருங்கள் கிளியராக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இப்போ ஒரு மேலே போயிருக்கு, தென் கீழே வந்திருக்கு, இங்கே மேலே போயிருக்கு. ஸோ இதை பிரேக் ஆனோன்னே ஃபஸ்ட்டு லோவர் லோ வந்திருக்கு, தென் மார்க்கெட் ஹஸ் கம் டவுன், இங்கே வந்திருக்கு, திரும்பி என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஹையர் ஹையை திரும்பி பிரேக் ஆகிருக்கு, இப்போ மேலே போயிருக்கு. இப்போ ஆல்ரெடி போயின்னு இருக்க ட்ரெண்ட் வந்து இட்ஸ் டவுன் ட்ரெண்டில் போயின்னு இருக்கு. அதுக்கு இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டா இல்லை ட்ரெண்டே மாறிச்சா அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஓகே எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனிங்ஃபுல் ஹைலேருந்து மீனிங்ஃபுல் லோ வரைக்கும் நான் வந்து ஃபெபனோக்கியே ஜஸ்ட்டு இழுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மீனிங்ஃபுல் ஹை மீனிங்ஃபுல் லோவில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 1 மினிட். ஓகே இங்கே பாருங்கள், இதில் எக்ஸாக்டாக ஓகே யூ கேன் ஏபிள் டு சி த எக்ஸாக்ட் 61.8% ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு மீனிங்ஃபுல் ஹையையும் மீனிங்ஃபுல் லோவையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த கனெக்ட் பண்ணது என்ன ஆயிருக்கு, கரெக்டாக 61.8% ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஹஸ் கம் டவுன். ஸோ இது 15 மினிட்ஸில் பார்க்குறோம். 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது, ஓகே அப்போ இந்த இடத்துல வந்தது 50%, 61.8% இந்த இடத்துல வந்ததுன்னா நம்ம அலர்ட்டாக இருக்கணும். இந்த 50%ல் ஒன்றுமே வரல, மார்க்கெட் நல்லா க்ரீன் கேண்டில் கீப்ஸ் மூவிங் அப். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இட் ஹஸ் கம் டவுன். ஸோ இதில் பாயிண்ட்டை பார்க்கலாம் நீங்கள். ஓகே இப்படி மேலே போயிட்டு ஒரு சின்ன கேண்டில் வந்துட்டு திரும்ப இட் இஸ் கம்மிங் டவுன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட் நீங்கள் ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது பண்ணதுக்கப்புறம் அடுத்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் ஆகலாம். இப்போ இந்த ஃபெபனோக்கெலாம் போட்டிங்கன்னா எது வரைக்கும் போகலாம், இது இங்கே போகாது. இப்போ இங்கே மார்க்கெட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதீங்க, இங்கே தான் வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்கள் எது வரைக்கும் போகலான்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளானை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ட் ரீட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இன்ட்ராடேலையும் நம்ம பண்ணலாம். இன்ட்ராடேல இப்போதைக்கு வேறு ஒன்றும் அந்த ட்ரெண்ட் லைன் வரைகிற மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் இன்ட்ராடேல பாருங்கள் ஹரிசாண்டல் லைன் போடுறேன், நீங்கள் இதை கிளியராக செக் பண்ணலாம். திஸ் இஸ் தி ஹரிசாண்டல் லைன். இங்கே நான் போடுறேன், இங்கே ஒரு சின்ன விக்கு தான் வந்திருக்கு, அதனால தான் அந்த ஏரியான்னு சொன்னது நம்ம. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்குது, நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த இடத்துல இன்ட்ராடே தான், ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, மார்க்கெட் ஹஸ் கம் டவுன். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, மார்க்கெட் ஹஸ் கான் அப். இந்த இடத்துல அகெயின் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, மார்க்கெட் ஹஸ் கான் அப். அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, மார்க்கெட் ஹஸ் கான் அப். ஸோ அதே தான் திரும்பி இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் வந்திருக்கு, திரும்ப மார்க்கெட் ஹஸ் மூவ்ட் அப். வேறு ஒன்றுமே நடக்கல. இது 15 மினிட்ஸ், ஜஸ்ட் 15 மினிட்ஸில் வந்திருக்கேன். ஸோ எவ்ரிடே எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு அருமையான செல் வந்திருக்கு, 1 செல் ஹேஸ் பிகம் நவ் சப்போர்ட், 2 திரும்பி ஒரு சப்போர்ட்டு, 3 திரும்பி ஒரு சப்போர்ட்டு, 4 திரும்பி ஒரு சப்போர்ட்டு, 5. ஸோ 5 ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே ஒரு லைன், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு, இந்த லைன் போட்டிருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இது வந்து சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு ட்ரேடிங் பிளான் அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்.
பட் ஆஸ் ஆஃப் நோ சொல்றேன். ஒரு 15 மினிட்ஸ்ல ஜஸ்ட் ஹாரிசான்டல் லைன், நத்திங் எல்ஸ். டோன்ட் ஆக்சுவலி அண்டர் எஸ்டிமேட். ஹாரிசான்டல் லைன் தானேலாம் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. ஒரு ஹாரிசான்டல் லைன் எவ்வளோ இருக்கு? இது ஹாரிசான்டல் லைன் மட்டும் கிடையாது. திஸ் இஸ் ஆக்சுவலி வாட் 24,500 ரவுண்ட் நம்பர். இந்த ரவுண்ட் நம்பருக்குள்ள தான் இத்தனை முறை வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹரிசான்டல் லைன் இருக்கு, ப்ளஸ் ஒரு ரவுண்ட் நம்பரும் இருக்கு. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன்ல மார்க்கெட் இஸ் மூவிங் அப். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ரொம்ப நேரம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், திரும்பி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. திரும்ப ஒவ்வொரு முறையும் இங்கே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதோ வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோ, நம்ம டெய்லி போடுற வீடியோவில் அதை கவர் பண்ண பார்க்குறேன். ஓகே, இது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி நிறைய ட்ரேட் பண்ணுறவங்க, இது பார்க்குறவங்க 1-2 இதில் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னா, இதோட கான்செப்ட் என்னென்னா, ஹாப்பி கர்மா பரிகாரம், ஓகே, ரெமெடி ஃபார் ஹாப்பி லைஃப் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. அதாவது இதில் என்னென்னா, ஆஸ்ட்ரோவில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும், இந்த பாயிண்ட் நான் இந்த ப்ராபபிள் காசஸ் அப்படின்றத கொடுப்பேன். அதை பார்த்தா உலகத்தில் யார் பார்த்தாலும் அதுக்கு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் ஹாப்பியாக இருக்காது. அதாவது நிறைய கேஷ் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு சில விஷயத்தில் ஹாப்பி இருக்காது. குழந்தைங்க மூலிமா ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு கல்யாணத்தில் ஹாப்பினஸ் இருக்காது, சில பேர் அப்பா அம்மா மூலிமா ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு ஜாபில் ஹாப்பினஸ் இருக்காது, சில பேருக்கு பிஸ்னஸில் ஹாப்பினஸ் இருக்காது. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு எது எது ஹாப்பினஸ் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுப்பேன். தென் அதுக்கு ரெமிடிஸ் கொடுப்பேன். அந்த ரெமிடிஸ் எப்படின்னா வாழ்வியல் பரிகாரம் மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, எனக்கு பர்சனலாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் மெனி பீப்புள். ஓகே, ஹெல்ப் மெனி பீப்புள்னா யாருக்குன்னா, உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஆசை. பட் நிறையா பேருக்கு, ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அது எப்படின்னா, ஒருத்தரால் அதை இது பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம உதவணுன்றது. அவங்க என்னென்னா, இப்போது அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சில பேருக்கு ஸ்டடீஸுக்கு கொடுத்துருக்காங்க, சில கேன்சர் பேஷண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய விஷயம், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு விஷயத்தினால இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது ஒருத்தருக்கு வேறுபடும். உங்களுக்கு மெயிலில் அதை கொடுப்பேன். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் அது விஷயம். ஹெல்ப் பண்ணணுன்னாலே, இப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், நீங்கள் போய் ஒரு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஒரு நல்லா இப்போ கேஷ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஹெல்ப் பண்ணுறதுன்னா உண்மையாகவே கஷ்டப்படுறவங்க. நான் அந்த ஏழைங்க, அப்போ புவர் பீப்புள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன். எப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள், மைண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குன்னா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா எப்படின்னா, உங்களுக்கு டபுள் தமாக்கா மாரி அது. உங்களுடைய ஹாப்பி லைஃபுக்கு ஏற்ற பரிகாரம் அதுதானா, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது எப்படி நிறைய பேர் இந்த ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 வருவாங்க. அவங்களுக்கு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது மெயிலில் இதை சொல்ல தான் போகிறோம், அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னா நீங்கள் அப்படியே நிறையா கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. உங்களால் என்ன முடியுமோ, அதாவது இப்போ உங்களால் ஒரு ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்க முடியும்னா ஃபுட்டு வாங்கி கொடுங்க, இல்லை பட்டர் மில்க் வாங்கி கொடுங்கன்னா பட்டர் மில்க் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இட் கேன் பி எனிதிங். ஸோ அது எப்படின்னா, உங்களுடைய ஹாப்பினஸ்ஸு, அந்த பிரச்சனை இருக்குல்ல, உங்களுக்கு ஹாப்பினஸ் பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதுதான் அந்த வாழ்வியல் பரிகாரம். அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். உங்கள் லைஃப்பில் அந்த ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஸோ
யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றத அதில குடுப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது என்ன பிரச்சனைன்னா, உங்களால எதுனால ஹேப்பியா இருக்க முடியல? ஓகே. ஒரு ஒரு சில விஷயங்கள் தான். நாட் எவ்ரிதிங். இப்போ பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பணம் இருக்கு, ப ப குழந்தைகள் இருக்கு, திருமணம் இருக்கு, அப்பா, அம்மா இருக்கு, சொசைட்டி இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில உங்களுக்கு என்ன அப்படின்றத குடுப்பேன். அத பார்க்கும்போதே உங்களுக்கு ஷாக் ஆகும். ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சு இவ்ளோ சொல்ல முடியுமான்னு இருக்கும். தென் அதுக்கு ரெமெடிஸ் நீங்க ஹெல்ப் பண்ண யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. நீங்க பட் ஒரு 2, 3 கேட்டகரி இருக்கும். சில பேருக்கு ஒரு கேட்டகரிஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு போய் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கர்மாவ நீங்க தீர்க்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உங்களுடைய ஹேப்பி லைஃப்க்கு அது மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். 3வது டெம்பிள் டூ விசிட். ஓகே. அந்த டெம்பிள் உங்களுக்குன்னு ஒரு சில கடவுள் இந்த இந்த ஹேப்பினஸ் இது பண்றதுக்குன்னு சில கடவுள் இருக்குன்னா, அந்த கடவுள் சொல்லுவோம். அது எப்படின்னா, அந்த டெம்பிள்ல இயர்லி ஒன்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் டேட் தான். எல்லாருக்கும் ஒரே டேட் வராது. அந்த பர்ட்டிகுலர் டேட்ல போனீங்கன்னா தான் அது பரிகாரமா இருக்கும். அது ஒரு 3 இயர்ஸ்க்கு குடுப்போம். ஏன்னா பிகாஸ் இந்த இயர் என்னால முடியலன்னா கூட அடுத்த வருஷம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் 3 இயர்ஸ்க்குள்ள ஒரே ஒரு முறையாவது அந்த டெம்பிள விசிட் பண்றேங்க. எல்லாமே தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற டெம்பிள் தான். இப்ப பரிகார ஸ்தலம் தான் அது. நீங்க போறதே அது பரிகார ஸ்தலம் தான். ரொம்ப ஓல்டு டெம்பிள் தான் எல்லாமே. ரொம்ப காலமா இருக்கிற டெம்பிள் தான். இந்த 3 விஷயம் இந்த ஆஸ்ட்ரோ ஏஜ் 3ல வரும். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, உங்களுக்கு ஹேப்பினஸ் இல்லாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அது அது பார்க்கும்போதே உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிலயே நம்பிக்கை இல்லன்னா கூட, அத பார்த்தோனே எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துரும். ஏன்னா, அது உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்த வச்சு உங்களுக்கு உண்மையான அது என்ன இஷ்யூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தென் அதுக்கு ரெமிடிஸ் நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? எந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அப்படின்றத குடுப்போம். தென் டெம்பிள் டூ விசிட். ஓகே. அது கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரே டேட் தான் வரும். ஒரே ஒரு நாள் தான் அந்த டேட் வரும். பட் அந்த டேட்ல தான் போகணும். மத்த நாள்ல போனாலும் அது பெரிய யூஸ் கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் டேட்ல தான் நீங்க போகணும். அதனால தான் 3 இயர்ஸ்க்கு குடுக்குறோம். வருஷத்துக்கு 1 நாள்ன்றது 3 இயர்ஸ்க்கு குடுப்போம். ஸோ இது நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த பரிகாரத்த பண்ணா அந்த அந்த ஹேப்பி லைஃப்ன்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நெறைய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வரும். நீங்க அத வாழ்வியல் பரிகாரம் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, ஹெல்ப்னா பெரிய ஹெல்ப்ன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களால என்ன முடிஞ்சதோ அத பண்ணுங்க. பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வரும். இந்த ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 லிங்க் உங்க YouTubeலயே குடுக்குறேன். அது நீங்க இந்த இடத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் அந்த லிங்க் இந்த ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3க்கு போகும். இந்த இந்த இடத்துல நீங்க ஆஸ்ட்ரோ எட்ஜ் 3 இந்த இடத்துல பே பண்ணிட்டு 639 பே பண்ணிட்டு, தென் உங்க டீட்டெயில் இங்க கரெக்ட்டா உங்க டீட்டெயில நீங்க குடுத்துட்டு, சப்மிட் குடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு 4 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். 4 டேஸ்ல அ இந்த நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ப்ராபபிள் காசஸ் ஹேப்பி லைஃப்க்கு அதாவது உங்களுக்கு என்ன சில இஷ்யூஸ் இருக்கு ஹேப்பி லைஃப்க்கு. என்னால பண்ண முடியலையே அப்படின்ற இருக்கிறத அதில குடுப்போம். தென் ரெமிடீஸு யாருக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்றத குடுப்போம். உதவின்றது இட் கேன் பி எனிதிங். அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் டெம்பிள் டூ விசிட். அது வருஷத்துக்கு 1 நாள் தான் வரும். அது உங்களுக்கு எந்த டேட்டுன்றத பார்த்துட்டு 3 இயர்ஸ்க்கு குடுப்போம். இந்த டீட்டெயில் வரும். இது நீங்க அ இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் இத பார்த்துக்கோங்க. பிகாஸ் தட் ரெமிடீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹூம் டூ ஹெல்ப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேருக்கு 99% ஆஃப் தி பீப்பிளுக்கு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது கண்டிப்பா தோணும். பட் யாருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க லைஃப் லாங் அத பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் கோயில்துன்னு நீங்க ஒரு முறை விசிட் பண்ணீங்கன்னா, இஸ் வெல் அண்ட் குட். ஆனா இது நீங்க லைஃப் லாங் பண்ணலாம். நீங்க டில் த டெத் உங்களுக்கு யாருக்கு இப்ப நான் சில இது சொல்றேன். இப்ப நீங்க இன்கேஸ் காது கேட்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க அந்த மாரி இருக்கவங்களுக்கு நீங்க எப்ப வேணுமோ ஹெல்ப் பண்ணலாம். யாருக்காவது ஃபுட் நீங்க ப்ரொவைட் பண்ணுங்கன்னா, அதெல்லாம் நீங்க எப்ப வேணுமோ ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா எல்லாமே கஷ்டப்படுறவங்களுக்கு தான். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பிளஸ் உங்களுடைய ஹேப்பி லைஃப்க்கு இது பெட்டரா இருக்கும். ஐ திங்க் கிளியரா இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இன்ட்ராடே ட்ரெய்னிங் 18த் ஜூன் இருக்கு. ஈக்விட்டி டிலைட் ட்ரெய்னிங் 17த் ஜூன் இருக்கு. இது பெய்ட் ட்ரெய்னிங்கு. இது நம்ம
யார் வேணுமோ இது கற்றுக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ இந்த இந்த ட்ரெய்னிங் என்னால் வர முடியலன்றவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அதை ஒரு ஒன் பை ஒன்னாக பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் நல்ல நாலேஜபிளாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.